ஹலோ ஆல், வீட்டிலே ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் புதினா மல்லி இதோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் 1.5 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் கீ, கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் இதில். ஸோ இது 4 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் 2 ஸ்பூன் பிரியாணி பவுடர், காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சம் புதினா மல்லி திரும்ப நான் பிச்சு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. அடுத்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹாஃப் லெமன் நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அப்போ தான் ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும் பிரியாணிக்கு. ஸோ இதை பிழிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூவ் பண்ணி 2 விசில் வச்சுட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி.